ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்கென்று ஒரு சில வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வாழ்ந்த காலத்தில் வேதவசனம் சொல்லுது, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷக தயவிலும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வேத வசனத்துல தேவன் பூமியில் விட்டு இந்த மண்ணுலகில் வரும் பொழுது அவர் மனித தயவில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனித தயவோடு வாழ்ந்தார். அப்போ இந்த நாளில் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் மனித தயவு எதற்காக? மனித தயவு இருக்குமானால் தேவையில்லாத உபத்திரம், தேவையில்லாத சிலுவை நாம் சுமக்க வேண்டியதில்லை. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, தேவையில்லாத உபத்திரவங்களையும் தேவையில்லாத சிலுவையும் நாம் சுமக்க வேண்டியதில்லை. மனித தயவு. ஆனால் மனித தயவை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படி என்றால், மனிதனிடத்தில் போய் என மேலே தயவாயிரு என்றால் அவன் கூட முச்சு நம்மளை நிச்சயம் தயவாக இருக்க மாட்டான். ஆனால் தயவை ஏற்படுத்துகிறவர் யார் என்றால் தேவன் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அங்கு தேவ ஜனங்கள் கர்த்தரை துதித்து தேவனை துதித்து அவரோடு கூட வாழ்ந்திருக்கும் பொழுது மனித தயவு தானாகவே வருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் மனித தயவு என்ற தலைப்புல மனித தயவு ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் தேவையில்லாத உபத்திரவம், தேவையில்லாத சிலுவை, இந்த மாதிரி சில காரியங்களை நாம் தவிர்த்து ஒரு சில சமாதானத்தோடு கூட வாழலாம். அன்புக்குரிய சகோதரனே, அந்த தேவ தயவை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்றால் வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் 47வது வசனத்துல தேவனை துதித்தார்கள், தேவ தயவை பெற்றார்கள். அன்புக்குரிய சகோதரனே, தேவனை துதிக்கும் பொழுது தேவ தயவை நாம் பெற்றுக்கொள்வோம். எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ராஜாவினுடைய ஆகஸ்வர் கண்களில் தயவு கிடைக்க அவள் தேவன் மறைமுகமாய் இருந்து 3 நாள் இரவும் பகலுமாக தேவனை துதிக்கிறார். அப்பொழுதுதான் அவனுடைய கண்களில் மனித தயவு கிடைக்கிறது. இதே போல நீயும் நானும் மனித தயவோடு வாழ வேண்டுமானால் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மனித தயவை உண்டு பண்ணுகிறார். மனித தயவை உண்டு பண்ணுகிறவர்